இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 90:17 நாம் வாசிக்கின்ற போது, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய பிரியம் நம்மேல் இருக்க வேண்டுமே என்றால், நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டோமோ, அந்த நோக்கத்திலே நான் கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய திட்டத்தையும் அனுதினமும் நிறைவேற்றுகிற ஒரு நபராய் காணப்படுகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருக்க போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் மேல், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ அழைப்பை பெற்ற ஜனங்கள் மேல் கர்த்தர் அதிக பிரியமுடையவராக காணப்படுகிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஏனென்றால் நீதிமொழியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம், செம்மையானவர்கள் அவருக்கு பிரியம், நீதியும் நியாயமும் செய்பவர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையாய் செம்மையாய் நீதியும் நியாயமும் உடையவர்களாய் வாழும்போது ஆண்டவர் நம் மீது அளவில்லாத பிரியம் வைக்கிறார். அப்படி பிரியம் வைக்கிற ஆண்டவர் நம்முடைய கைகளின் கிரியைகளை, நம்முடைய கரத்தின் செயல்பாடுகளை நம்மிடத்தில் உறுதிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே நாங்கள் அன்றாடம் செய்கின்ற பணிகளிலே நம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாய் இருக்கட்டும். எங்கள் வியாபார ஸ்தலத்திலே உம்முடைய கரத்தின் கிரியை வெளிப்படட்டும். வியாபார ஸ்தலத்திலே உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். எங்கள் வியாபாரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தொழில் துறவுகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல, குறைவுகளை எடுத்து போட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவை உண்டு பண்ணுவீராக. நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படட்டும். குறிப்பாக ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும், ஊழியத்தின் பாதையிலே திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவர் எங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நீர் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது பிரியம் வைத்து நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைப்பாடுகளையும் பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசனம் உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேற போதுமானதாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ணுகிறார். அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவர் உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போம். எங்கள் கரத்தின் செயல்பாடுகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று கேட்போம். நிச்சயமான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே பலமாய் இறங்கி வரும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமேன், ஆமேன்.